நாட்டை குண்டுச்சோறு பண்ணுறதுன்னு எடுத்தாக்கா அமித்ஷா, மோடி, ஜெய்ஷா இவங்கெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா கருணாநிதி ஸ்டாலின் கிடையாதா? எச்ராஜா வந்தால் நம்மக்கிட்ட வந்தால் திருந்திடுவார்னு நினச்சோம். அவர் மேலும் குட்டிச்சோறாக்குவார்னு நாங்கள் எதிர்பார்க்கல. எச்ராஜா போன்ற வந்தேரி கூட்டத்தினுடைய விஷயத்தை நாங்கள் முறியடிச்சிருக்கோம். நீங்க முறியடிச்சீங்க, உறிஞ்சி எடுத்துட்டீங்க. இன்னைக்கும் ஏவன் குற்றவாளி என்ற பெயரோடு சிறையில் சென்று இறந்து போன ஒரே சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா ஐயங்கார். வரலாற்றை மறைக்காதீங்க. மோடி போய் பார்த்தாருல, இங்க டாஸ்மார்க்ல ஈடி நுழைஞ்சதுன்னு தன் பையனை காப்பாத்து ஓடி ஓடி போனாரு. ஏம்மா பையன் மாட்டிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து விட்டுருங்க. அங்க அந்த 4 சவுத்துக்குள்ள அப்படியே சரண்டர் ஆயிட்டாரு. மோடியும் ஸ்டாலினும் சேர்ந்து கூட்டுக்கலவாங்க, அவ்வளவுதான் 2 பேருமே. ஆமா. ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பு வாருங்க. வணக்கம் சார். சார், அப்பா மாநிலத்தை கெடுத்தாரு, மகன் நாட்டையே கெடுத்தார். அது யார் சார்? ஜெய்ஷாவும் அமித்ஷாவுமா? அமித்ஷாவும் ஜெய்ஷாவுமா? அப்பன் மகன் சார். அதான் அப்பா மகன் தான். அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா. அவர் கிரிக்கெட்டுன்னு சொல்லி கிரிக்கெட் பேரை சொல்லி குடிச்சோர் பண்ணியிருக்காரு. அமித்ஷா வந்து நாட்டை சுத்தமாக காலி பண்ணியிருக்காரு. அப்படியே தலைகீழே மாற்றிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்கிறீங்களா சார்? வேற என்ன நீங்கள் யாரை எதிர்பார்த்தீங்க? எனக்கு தெரிஞ்சது இதுதான். நாட்டை குண்டுச்சோறு பண்ணுறதுன்னு எடுத்தாக்கா அமித்ஷா, மோடி, ஜெய்ஷா இவங்கெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா கருணாநிதி ஸ்டாலின் கிடையாதா? இல்லை இல்லை. அதாவது 2006 சட்டமன்ற தேர்தலில் தோக்கர் நிலைமையில இருக்கிறப்ப தேர்தல் அறிக்கை விட்டு கதாநாயகனான அது இலவசத்தை கொண்டு வந்தார். அந்த இலவசம் மாநிலம் முழுவதும் அதை மாநிலத்தில் ஒழிச்சாரா? தமிழகம் என்ற மாநிலத்தில் முதல் முறையாக இலவசம். அப்புறமா மகன் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு கொண்டு வந்து இப்போ நாடு முழுவதும் கொரோனா மாதிரி பரவி போச்சு. வைரஸ் மாதிரி பல மாநிலங்கள் திவாலாகி போச்சு. அப்படிதான். அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா சார்? சரி, இப்போ அது தப்புன்னு தெரியுது இல்லை? தப்புன்னு தெரியுது இல்லை? அப்புறம் என்னது பீகாரில் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கினீங்க? எது உங்க மோடி என்னத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாரு இலவசம்? அது வந்து இலவசம் இல்லை சார். வேற என்ன? அப்படி நாங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் இந்த கடனை கொடுத்திருக்க 10,000 ரூபாய் வச்சு நீங்க தொழில் செய்து முன்னேறலாம். உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும் மானியத்துடன். இந்த 1000 ரூபாய் எங்க சார்? அதேதான். இந்த 1000 ரூபாய் எது சார்? அதேதான். அம்மா அதேதான் போடுமா அப்படின்ட்டு எங்க தமிழக மக்களை எங்க கை எங்க வைக்கிறீங்க? அங்க பாருங்க, அங்க இருக்கிற अरे भाई साहब घोड़ा गाड़ी है भाई साहब, अच्छा है भाई साहब அப்படி அங்க போய் இந்தியில பிச்சை எடுத்தாரு, இங்க தமிழ்ல பிச்சை எடுத்தாங்க, அவ்வளவுதான். யாரு? ஓ, ஸ்டாலின் இங்க தமிழ்ல பிச்சை எடுத்தாரு, அங்க பாஜக இந்தியில பிச்சை எடுத்தாரு, அவ்வளவுதான். அப்படியா? ஆனா நீங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டீங்க. ஆமா, பிச்சை போடுறாரு, பிச்சை போடுறாங்க. தமிழக மகளிருக்கு பிச்சை போடுறாரு. என்ன பொறுத்தவரை இலவசங்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை, என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஏன்னா நான் வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் வேலை பார்த்தபோது உலக சுகாதார கழகம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அட்வைசராக இருந்தேன் ஜெனீவாவுக்கு. அப்போ வந்து என்னன்னாக்கா இது போன்ற பல மருந்து இதெல்லாம் வந்து தடுப்பு சாதனங்கள்லாம் இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொன்னாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிச்சு. WHO ஒத்துக்க முடியாதுன்ட்டு, இலவசமாக கொடுக்குற எந்த பொருளுக்கு மரியாதை இருக்காதுன்ட்டு. அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் பொது மருத்துவமனையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனை அதில் வேலை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து உக்காந்துட்டாங்க. வேண்டாம், கொடக்கோவிச் இந்த மாதிரி WHO சேர்ந்த ஐரோப்பியர்கள்லாம் வந்து இருந்தாங்க.
அந்த அதிகாரிகளை வச்சுக்கிட்டு காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், நம்ம நோயாளின்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து பஸ் ஸ்டாப்பெல்லாம் வந்து ஜிஹெச்சுக்கு எடுத்து அப்படி இப்போ தானே சென்ட்ரல் ஸ்டேஷன்லாம் வந்து இதெல்லாம் அட்டகாசம் ரோடே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அந்த பஸ் ஸ்டாப் இருக்கும், அங்கே நிற்பான். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பஸ் வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். உடனே உள்ளே வர வேண்டியது, நின்று உடனே ஒரு ரோப்பு டிக்கெட் வாங்கிட்டு வந்து உடம்பு சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு விட்டமின் அது இது நாங்களும் செக்கப் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் எல்லாம் செக் பண்ணி மருந்தெல்லாம் எடுத்து கையில் கொடுத்து போய் இது பண்ணி ஃபார்மசியில் வாங்கினாக்க போய் வாங்கிக்கணும். ஃபார்மசியில் போய் வாங்குவாங்க. வாங்கிட்டு ஒரு 3 நாளைக்கு நாங்கள் மருந்து கொடுப்போம் இலவசமாக. இவன் வாங்கிக்கிட்டு இந்த நோயாளி இல்லை, இந்த ஆள் ஒரு 2 மாத்திரையை போட்டுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் அப்படி கசக்கி அங்கேயே போட்டு போயிடுது, தூக்கி போட்டு. ஓபி முடிஞ்ச உடனே, அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் முடிஞ்ச உடனே அவங்க எங்களை கூட்டிகிட்டு போனாங்க, வாங்க அப்படின்னு. வெளியில் போனால் நாங்கள் கொடுத்த அத்தனை மாத்திரை எங்கள் கீழே கிடக்கு. இலவசமாக கொடுத்தது மரியாதை இல்லை. அதே ₹1 நீங்கள் ஒரு 10 பைசா நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்க, அதை பேப்பரில் மடித்து பர்ஸுக்குள்ளார வச்சு வேஸ்ட்டுக்குள்ளார சொருவி பத்திரமாக எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. அதுதான் நம்முடைய மனப்பான்மை. ₹1 ஒரு 10 பைசா காசு செலவு பண்ணிட்டோன்னா அதை எவ்வளோ ஜாக்கிரதையாக வச்சுக்க முடியும் வச்சுக்குவாங்க. ஸோ ஓசினா வேஸ்ட், ஓசினாக்கா அதுக்கு மரியாதை இருக்காது. அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை கொடுப்பது வேஸ்ட், அது திரும்பவும் தங்களுக்கு ஓட்டாக வராதுன்ட்டு நீங்களே சொல்லிட்டீங்க. இலவசங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று இல்லைங்க, காலாகாலமாக உள்ளது தான். இப்போ நம்ம ஊருன்னு இல்லை, எங்கேயுமே இப்போ வந்து ஒரு ஹேர் ஆயில் வியாபாரம் இது பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, எந்த ஹேர் ஆயில் வாங்குவோன்றதை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் தெரியுமா? இந்த ஹேர் ஆயில் வாங்கினாக்கா ஒரு சீப்பு இலவசம்னு போடுங்க, அந்த ஹேர் ஆயிலை தான் வாங்குவோம். ஓ, தமிழ்நாட்டு ஜனங்க ஓசிக்கு தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாடு அல்ல. திராவிட கட்சிகள் தமிழக மக்களையும் பெண்களையும் ஓசிக்கு அலையுங்களான்ட்டு அலைவச்சிட்டீங்க. 50 ஆண்டுகள் திராவிட கட்சிகள். ஆமா ஆமா ஆமா, அப்படித்தான் பண்ணி போச்சு. ஆமா, நீங்க வாழறதுக்கு எங்களை கெடுக்கிறாங்கன்ட்டு எண்ணத்துக்கு போய் வாங்குறீங்க. உங்க புத்தி எங்க போச்சு? நான் தான் கெடுக்கிறேன்னு தெரியுது இல்லை, நான் தான் கெடுக்கிறேன்னு தெரியுது இல்லை. உங்க அறிவு, உங்க மூளை, புத்தி எல்லாமே கெட்டு போச்சா உங்களுக்கு? என்னத்துக்கு வாங்குறீங்க? என்ன சொல்லணும்? நீங்க இவ்வளவு யோக்கியனா இருந்தாக்க என்ன சொல்லணும்? இலவசமா எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நாங்க உழைச்சு பொழைப்போம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. என்னத்துக்கு போய் வந்து வாங்குறீங்க? அது யார் வீட்டு காசு? எங்க வீட்டு காசு. நாங்க கட்டுற டாக்ஸ். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிச்சை எடுக்க வந்துட்டல்ல. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி முடியாது, என் காசை நீ இப்படி செலவு பண்ண கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டு இருக்கலாம்ல. ஏன் பண்ணிட்டு அப்புறம் டாஸ்மார்க் குடிச்சிட்டு பர்றா, அவ்வளவுதான். இந்த 1000 ரூபாய் இந்த மகளிருக்கு பாவம், அதுவும் அந்த குடி, அதாவது டாஸ்மார்க்ல இருந்து வர்ற வருமானம் அதை நீங்க குடுக்குறீங்க, திருப்பியும் நீங்களே வாங்கிக்கிறீங்க. இந்தியா முழுக்க டாஸ்மாக் இருக்குது. இந்தியா முழுக்க டாஸ்மாக் இருக்குது. ஆந்திராவில் இல்லையா? பீகாரில் இல்லையா? இதில் ஒரிசாவில் இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் தானே சார் மொத்த சாராய வியாபாரமே, சாராய தொழிற்சாலையை யோகி ஆதித்யநாத் தானே நடத்துறாரு. யோகி ஆதித்யநாத் தானே நடத்துறாரு. யோகி ஆதித்யநாத் தானே நடத்துறாரு. மோடியினுடைய வலதுகரமாக திகழ்கின்ற யோகி ஆதித்யநாத் தானே சாராய மொத்த வியாபாரத்துக்கு உற்பத்தி ஸ்தலமே அதுதானே, உத்தரப்பிரதேசம் தானே. அது மாத்திரம் இல்லாமல் குஜராத் தானே இன்னைக்கு வந்து கஞ்சாவுக்கு வந்து அந்த குஜராத் மாநில ஒரு அமைச்சருடைய மகதான் வந்து கஞ்சாவுக்கு அதிபதிங்கிறாங்க. கஞ்சாவுக்கு அதிபதிங்கிறாங்க. இன்னைக்கு தகவல் வந்துருக்குது. அது உங்க கூட்டணியில, திமுக கூட்டணியில இருக்கிறது தான் திரு வைகோ அவர்கள் ஜனவரி மாதம் நடைப்பயணம் செய்ய போகிறார். தமிழக இளைஞர்கள் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்பன்னா அதாவது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பஞ்சாபுக்கு அடுத்து தமிழகம் தான் போதையில மிதக்குதுன்றாங்க சார். பஞ்சாப்ல வைகோ சொல்றாரு சார், நான் சொல்ல. பஞ்சாப்ல மிதக்குது இல்ல. ஆமா, அதுக்கு அடுத்து தமிழகத்தில் மிதக்குதா போதை. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு ஊரா பரவிட்டு வருது. சப்ளை பண்றது குஜராத்.
அதனால் குஜராத் சப்ளை பண்ணுது எல்லாம் பஞ்சாப் குஜராத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால பஞ்சாப் முதல்ல அடிபட்டுச்சு. தமிழ்நாட்டுக்கு இங்கே இருக்கிற குஜராத்திகள் வந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அமித்ஷாவுக்கு தானே பின்னாடி தானே எத்தனை பேரா போகிறாங்க. குஜராத்து தானே குஜராத்தை சேர்ந்த அமித்ஷா தானே அந்த அந்த ஸ்டேட்டில் இருந்தானே வருது அத்தனையும். அவங்கக்கிட்ட தானே பழனிசாமியும் போகிறாரு, விஜயும் போகிறாரு, இவர் செங்கோட்டையும் போகிறாரு. யார் யார் எடுத்தாலும் ஒருத்தர் பாக்கியெல்லாம் அமித்ஷா கிட்ட தானே போகிறாங்க. சார், தமிழகத்தில் முதலில் கால் ஊன்ற வச்சது பாஜக யாரு சார்? யாரு சார்? யாரு தெரியலையே, என்ன கேட்குறீங்கன்னு. திமுக தானே, திரு கலைஞர் அவர்கள் தானே. நீங்களால் தூற்றப்படுகின்ற மிகப்பெரிய மனிதர் அவரை நீங்க தானே எம்எல்ஏ ஆக்குனீங்க. ஃபர்ஸ்ட் யார? எச் ராஜாவை. இருக்கட்டும், நீங்க தானே. இருக்கட்டும். எச் ராஜா வந்தா நம்ம கிட்ட வந்தா திருந்திருவாருன்னு நினைச்சோம். அவர் மேலும் குட்டிச்சோராக்குவாருன்னு எங்களை நாங்க எதிர்பார்க்கல. அப்படியா? அந்த குட்டிச்சோராகிற கூட்டம் அது அப்பவே நாங்க சொன்னோம், இந்த ஆளையெல்லாம் உள்ள சேர்த்தாதீங்க நாங்கெல்லாம் சொன்னோம். திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க சொன்னோம். திரு கருணாநிதி கேட்கவில்லை, காது கொடுத்து ஒரு தவறான வழியில போறவனை திருத்தறதுக்கு கலைஞர் முயற்சி எடுத்தாரு. அது பிறவி குணம். அப்ப எச் ராஜாவுடைய பிறவி குணம் ஜீன்ஸ்லயே தப்பானவர். அவர் ஜீன்ஸே தப்பானது. அதனாலதான் அவர் வந்து அந்த குடி போதை எல்லாம் உடம்புல ஃபுல்லாவே கரப்ஷன் என்ற ஜீன்ஸ், அதுவும் டிஎன்ஏல ஊறி போயிருக்கு, நல்லாவே ஊறி போயிருக்கு. அவரை இன்னைக்கு பாசிசம் சொல்றீங்கல்ல, அன்னைக்கு நீங்க தானே உறவாடினீங்க, கொழுத்தீங்க. உங்க மருமகன் கருணாநிதியுடைய அக்கா மகனை, அதுவும் மிகப்பெரிய எந்த ஒரு இலாக்கா இல்லாமல் அமைச்சராக வச்சிருந்தீங்க. அதெல்லாம் வாங்கி அவ்வளோ அனுபவிச்சுட்டு இன்னைக்கு வந்து பாசிச பாஜக தமிழகத்தை கால் ஊன்ற விட மாட்டோம், அவர்கள் வந்தால் சமூக நீதி ஓடிடும், மதவாதம், ஜாதி கலவரம் அப்படிலாம் ஏற்பட்டு நீங்க தானே சார் திறந்து விட்டீங்க தமிழகத்துக்கு. நாங்க தான் சார் இவ்வளவும் சொன்னது. நாங்க தானே, நீங்க சொல்றீங்க, எங்க பாயிண்ட் தான் சொல்றீங்க. இப்படிப்பட்டவங்க மோசமானவங்க நாங்க கால உணவு விட மாட்டோம்னு நாங்க சொன்னோம். நீங்க அப்ப ஒரு பாயிண்ட் கட்டி உறவாடுவீங்க, ஒரு பாயிண்ட் மாத்திரம் கட்டி உறவாடிங்க, கட்டி உறவாடி அவங்களை திருத்தலாம். புடுங்கி எடுத்து பல்ல புடுங்கி எடுத்து எல்லாத்தையும் உருவி எடுத்தோம். உடம்புக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச விஷத்தை பூராத்தி உறிஞ்சு எடுத்தோம். எச் ராஜா போன்ற வந்தேரி கூட்டத்தினுடைய விஷத்தை நாங்க முறியடிச்சிருக்கோம். யாரு ஏவன் குற்றவாளி சொல்லிட்டு ஜெயில போய் ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயில போய் செத்து போனது யாரு? யாரு செத்து போனா? சொல்லுங்க. யாரு சார்? ஏவன் குற்றவாளின்னு ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போய் பரிதாபகரமாக செத்து போனது ஜெயலலிதா ஐயங்கார். தான் ஏவன் குற்றவாளின்னு சொல்லி கடைசி இந்த நிமிஷம் நீங்க தூண்டி விட்டு அங்க காங்கிரஸ் தூண்டி விட்டு மேல்முறையீட்டுக்கு போனீங்க. மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம் அவங்க செத்த பிறகுதான் குற்றவாளி என்னாங்க. சாவும் போது குற்றவாளி இல்லை, நிரபராதி சொல்லல, இல்ல செத்து போயிட்டதுனால தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். ஆமா, அப்படிதான். குற்றவாளி இன்னைக்கு இவர் ஏவன் குற்றவாளி. அதனாலதான் சட்டமன்றத்தில் அந்த அம்மாவுடைய படத்தை திறந்து வைக்கிறது பிரதம மந்திரி வர முடியாதுன்னார். ஆமா, நீங்க என்ன இங்க டாஸ்மாக், அதனாலதான் அந்த சமாதியில அந்த சமாதியை திறந்து வைக்கிறதுக்கும் பிரதம மந்திரி வரமாட்டேன்னாரு. ஏன்னா ஏவன் குற்றவாளின்ற பேரோட உள்ள போனவங்க. இன்னைக்கும் ஏவன் குற்றவாளி என்ற பெயரோடு சிறையில் சென்று இறந்து போன
ஒரே சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா ஐயங்கார். வரலாற்றை மறைக்காதீங்க. ஜெயலலிதா ஐயங்கார், ஜெயலலிதா ஐயங்கார் ஒரே ஒருவர் தான் ஊழல் குற்றச்சாட்டுக்காக திருடி விட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்காக திருடினார் என்று சொல்லி தயாநிதி மனைவி யாரோ எந்த சமூகத்துக்கு சேர்ந்தவங்க? தயாநிதி மனைவி இருக்கட்டும். அவங்க நீங்க சொல்றீங்களா ஐயங்கார் பிராமின், அப்ப மாத்திரம் உங்களுக்கு அறிவி மாத்திரம் அது தேவைப்படுது. சார்ட்டர் நீங்க கொள்ளை அடிக்கிறதுலாம் எப்படி மறைக்கலான்ட்டு கடைக்கு எதுக்கு அந்த அறிவு தேவைப்படுது உங்களுக்கு. இப்ப பிராமின் இதை வச்சு ஏமாத்துவீங்க. விஷக்கிருமிகளை ஒழிக்கிறது எங்களுடைய வேலை. விஷக்கிருமிகளா? ஆமா, அந்த விஷக்கிருமியான வந்தேரி ஆரியர்களை நாங்க வந்து எங்களோட சேர்த்து அவங்கள சரிப்படுத்தி நாட்டுக்கு குடும்ப கோபால குடும்பத்துல உறவாடுது, சொந்தமாடுது, அவங்களோட இணக்கமாக திருமணம் பெற்று குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தெரியலையா? இருக்குது. ஆமா, அவங்களுக்கு அதை சொல்றதுக்கு அசிங்கம். நீங்க சொல்லாதீங்க, எங்களை கெடுக்காதீங்க, தமிழக மக்கள் கெடுக்காதீங்க. உங்களுடைய இன்பத்துக்காக எங்களை கெடுக்காதீர்கள். எங்களை முட்டாளாக்கி விட்டார்கள் இந்த 50 ஆண்டு திமுக அரசு. முட்டாளாயிட்டீங்கன்னு தெரியுது. திராவிட அரசு அப்ப பெரிய புச்சாலி, உலகமகா அறிவாளி, மேலைகள், உலகத்துலயோ எங்களை அடிச்சுக்கிறது ஒருத்தருமே கிடையாது எல்லாம் சொன்னீங்களே. நாங்கள் ஒரு 2 வார்த்தை சொன்ன விழுந்துட்டீங்க. எங்ககிட்ட புள்ள பெற்றுக்கிட்டு போயிட்டு வைக்க. அவ்வளோதான் உங்கள் யோகிதை, அவ்வளோதான் உங்கள் கற்பு, அவ்வளோதான் உங்களுடைய யோகிதை. ஆக திராவிட இயக்கத்துக்காரன் நினைச்சான்னாக்கா உங்க மாதிரி வந்தேரிகளை துண்டு துண்டு ஆக்கிடுவோங்கிறத நாங்க காட்டிட்டோம். உங்க இந்த ஆரிய வந்தேரி கூட்டத்தை நாங்க வந்து சரிப்படுத்தி வச்சிருக்கோம். அதாவது திராவிடக்காரர்கள் சிற்றம்பத்துக்கு அடிமைக்காரர்கள். ஆமா, சிற்றின்பத்துக்கு அடிமைக்காரர்கள். ஆமா, கொள்ளை அடிப்பவர்கள், எங்கள் சிற்றின்பத்திற்கு ஆரிய வந்தேரிகளை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்படியா? ஆமா, அதுக்காகத்தான் நீங்களே இருக்கிறீங்க. இங்க வந்த ஆரிய வந்தேரிகள் எங்களுடைய சிற்றின்பத்துக்கு பயன்பட்டு எங்களோட இருக்கீங்க. வாயில் அதாவது பேச்சில மயக்கி உருட்டி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. எங்களுடைய சிற்றின்பத்திற்கு ஆரிய வந்தேரி கூட்டம் வந்து எங்க சிற்றின்பத்துக்கு அடிமைப்பட்டு புள்ள பெத்துக்கிட்டு போறாளுங்க. அப்படியா? ஆமா, நீங்க ஆரிய வந்தேரிகள் எங்களுடைய மனைவி துணைவி சம்சாரம். ஓகே சார், கரெக்ட் தான் சார், ப்ரூவ் பண்றீங்க. திரு ஈவேராவுக்கு 70 வயசு ஆச்சு, 25 வயசு பொண்ணு கேட்டது. அது கரெக்டு தான் சார். நீங்க சிற்றின்ப பிரியர்கள், அது மறைக்க வேண்டியதில்லை. ஆதாரம் இருக்கு, நிறைய இருக்கு. இங்க பால்டால் பாபு கூட அதே மாதிரி தான் இருக்கிறாரு. பால்டால் பாபு அது யாரும் தெரியல சார், எனக்கு தெரியல சார். யாரோ பால்டால் பாபு இப்ப எடப்பாடி சொன்னாரு. அது உங்க ஆளுங்க ஏதோ இருப்பாங்க, உங்க ஆளுங்க இருப்பாங்க. ஆரிய வந்தேரி கூட்டம் பழனிசாமி ஆரிய வந்தேரி கூட்டமா தான் இருக்கு. அதெல்லாம் அது உள்ள சேர்ந்தவங்கள அப்படி ஆரிய வந்தேரி கூட்டம். நீங்க அவ்வளவு காம பிளஸ் அது போட்டுக்கலாம். நீங்க தாராளமா போட்டுக்கலாம். நீங்க காம காளைகள். ஆமா, அப்பனா பெண்கள் எங்களால முடியுது, 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 எங்களால முடியுது. உன்னால முடியல, உன்னால முடியல, உன்னால முடியல. ஆமா, என்ன பெண்களுக்கு இல்லையா உணர்ச்சி அற்றவர்களா? எதுவே அவங்களால குழந்தைய பெத்துக்க முடியாதா? திராவிட பெண்களால நாங்க எங்க திராவிட பெண்களுக்கு நாங்க பெத்துக்கிறோம். உங்க ஆரிய வந்தேரிகள் வந்து எங்க கிட்ட வந்து படுத்து எந்திரிச்சிட்டு போகுதுங்க. அப்படியா? ஆமா, ஆமா. அப்பனா வெஸ்ட் ஏசியால இருந்து நீங்க தான் இது பண்ணி அனுப்பிச்சீங்களா? ஆமா, அங்க அடிச்சு துரத்துனாங்க, இங்க வந்து அதுதானே பண்ணீங்க. வெஸ்கன்யாங்கிற பேர்ல வந்து அலெக்சாண்டர் எல்லாம் சாவடிச்சுங்களே. எப்படி இப்ப நீங்க என்ன திருப்பரங்குன்றத்தை வச்சுட்டு சிறுபான்மை ஓட்டு, குறிப்பாக அந்த முஸ்லிம் ஓட்டுகளை வாங்கறதுக்கு சட்டத்துக்கு புறம்பாக நடக்கிறது சரியில்லைல்ல? உங்களுக்கு அந்த சட்டத்தை நீதிமன்றம் சொல்லி நீங்க கேட்க மாட்டேன்றீங்கல்ல? தேவையில்லை. அந்த ஜட்ஜே அவருடைய புத்தியை பார்த்தாவே தெரியுது. எது
ஒரு முருகனுக்கு வந்து விளக்கேற்றுறத வந்து தர்காவில் போய் முருகனுக்கு விளக்கேற்றி முஸ்லீம் கடவுளுக்கு நீங்கள் முருகனுக்கு விளக்கேற்றி நீங்க கும்பிடுறீங்க. எதுக்கு வேலை புடிச்சு நிக்கிறீங்க? அதான் முருகனை அப்போட மகனை எதுக்கு வேலை புடிச்சு நிக்கிறீங்க? அதுதான் இப்போ எதுக்கு எங்களை ஏமாத்துறீங்களா? தமிழர்களை ஏமாத்துறீங்களா? யார் தமிழர் இதுல? யார் தமிழர் இதுல? நாங்க திராவிடர்கள், நாங்க தமிழர்கள். நீங்க தானே சொல்றீங்க நாங்க திராவிடர்கள். அதனாலதான் நாங்க தமிழர்கள். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி நாங்க திராவிடர்கள். அப்பனா நீங்க வேலை புடிச்சு அப்பனும் மகனும் வேலை புடிச்சு பொது மேடைகள் வேலை புடிச்சு நிக்கிற எங்களை ஏமாத்துறீங்க ஓட்டு வாங்குறதுக்கு. ஆமா ஆமா. இப்ப இந்த மாதிரி ஏமாந்த ஒரு வாரிய வந்தேரி கூட்டத்துக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஒரு ஜட்ஜி அந்த மாதிரி இருக்கிறாரு. அந்த ஜட்ஜிக்கு அறிவு இல்லையே. நீங்க எப்படி எல்லாம் நாடகம் நடத்துறீங்க? இது வரைக்கும் அவரை தகுதி நீக்கி செய்யணும்னு போட்டு இது பண்றீங்க. தேவையே இல்ல, தேவையே இல்ல. என்ன பண்ண முடிஞ்சது உங்களால? என்ன பண்ண முடிஞ்சது? 2002 குஜராத்ல இனப்படுகொலை நடந்தப்ப அது வேடிக்கை பார்த்தவர் தானே. மத்திய அரசுல நீங்க இருந்தவங்க தானே. அப்ப அந்த முஸ்லிம் இறந்தாங்க. அப்ப எங்க போனீங்க? அப்ப எங்க போனீங்க? நீங்க சுகத்துக்காக கொள்ளையடிக்கிறதுக்காக அந்த பாஜக உருவோட வச்சிருந்தீங்களா? நீங்க இப்பயும் அந்த சிறுபான்மை ஓட்டு வாங்குறதுக்கு இது நாங்க தமிழர்கள், நாங்க சைவ வைணவர் எங்களை பிரிக்கிறீங்க. முருகனுக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? எங்க பாட்டன் என் முருகன் சீமான் சொல்லி இருக்காரு எங்க பாட்டன்ட்டு. வேதம்னு ஒண்ணு அதெல்லாம் எனக்கு ஆரிய வந்தேரி கூட்டம் ஒரு வேதம்னு சொல்லிட்டு உளறிட்டு இருந்தது. அதுல இருக்குதா முருகன்? முருகன் இருக்குதா? எனக்கு தெரியாது. அதெல்லாம் எங்களுடைய குலதெய்வம், தமிழர்களுடைய தெய்வம். தமிழனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு என்ன தமிழனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு தமிழனுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. எதுக்கு வேலை குச்சி பிடிக்கிறீங்க? இது எங்க கடவுள்? எது இது பண்றீங்க? எங்க கடவுள்? எங்க கடவுள்? கட்சியில 80% இந்துக்கள் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றீங்க? எங்க கடவுள்? இல்ல அது எங்க கடவுள். நீங்க எங்க கடவுள்னா ஏன் தீபத்தை ஏத்த விடல? ஏன் இது பண்ணீங்க? என்ன கேட்டா நான் தடுக்க மாட்டேன். முஸ்லிம்களுக்கும் சேர்த்து முருகனை கும்பிட சொல்றீங்க, முஸ்லிம்களையும் சேர்த்து முருகனை கும்பிட சொல்றீங்க. உங்களுக்கு நல்லது தானே அது? அந்த ஜட்ஜா தானே பண்ணிருக்காரு. அண்ணன் தம்பியும் மாமா மச்சான் போல உறவோட இருக்கிறோம். மாமா மச்சான் இருக்கு, அது கரெக்ட். மாமா வேலை பாக்குறீங்கிறது கரெக்ட். யாரு? நீங்க தானே சொன்னீங்க மாமா வேலை பாக்குறீங்க, மாமா வேலை பாக்குறீங்கிறது கரெக்ட். அது கரெக்ட். நீங்க கொள்ள அடிச்சிட்டு நேரு எங்க போய் பார்த்தாரு? அவருடைய மகன் எங்க போனாரு? வெங்காயம் வேணாம், நல்ல பூண்டு வேணாம்னு சொன்ன அந்த மாமியை தான் போய் பார்த்தாரு. போய் பார்த்துட்டு ஏதோ கொடுத்துருக்காரு. அப்படின்னா பயந்து போயிருக்காரு இல்ல? நேரு அவ்வளவு கொள்ள அடிச்சிருக்காருல்ல? வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்றதுல 881 கோடி, நகராட்சி உள்ளாட்சியில டெண்டர் விட்டுல 1020 கோடி அடிச்சு தானே நீங்க வச்சிருக்கீங்க. அதனால போய் அந்த மாமியை போய் பாக்குறீங்க, நிர்மலா மாமிய. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்மலா மாமி அப்படி இல்ல, அதான் இதை விட நிர்மலா மாமி மூடி மறைப்பீங்க. ஊறுகாய் வித்த ஊரே ஒலையில போட்ட மாமின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க. அது இல்ல, நீங்க இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஊறுகாய் வித்து, வெங்காயம் வித்து, வெள்ளைப்பூண்டு வித்து, அதுலயே வந்து பல கோடி கணக்கு அடிச்சிருக்குது அந்த மாமி. அதுகிட்ட போய் காசு கேட்டீங்கன்னு சொல்றீங்க. தேங்க்யூ. நீங்க ஆக நிர்மலா மாமி ஆரிய வந்தேரி நிர்மலா மாமி வெறும் ஊறுகாயிலேயே பல கோடி ரூபா, பல கோடி லட்சம் கொள்ளை அடிச்சிருக்குங்கிறது நீங்களே சொல்றீங்க. தேங்க்யூ. தமிழக முதல்வர் என்ன போய் மோடி போய் பார்த்தாருல? இங்க டாஸ்மார்க்ல ஈடி நுழைஞ்சதுன்னு தன் பையனை காப்பாத்து ஓடி ஓடி போனாரு. இது வரைக்கும் 3 நிதி ஆயோக் கூட்டத்தையே தலை வச்சு படக்கல. கூட்டினாங்க, போய் பார்த்தாரு, ஸ்பெஷலா அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு, என் பையன் மாட்டிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து விட்டுருங்க. அங்க அந்த 4 சவுத்துக்குள்ள அப்படியே சரண்டர் ஆயிட்டாரா, கால வந்துட்டாரா? அப்படியா? தமிழக முதல்வர் அப்படிதான். அது காலில் விழுந்தாக்கா? காலில் யார் காலில் விழுந்தாரு? யார் கால்? மோடி காலில். மோடிக்கு எங்க போச்சு புத்தி? அறிவில்லை மோடிக்கு, அறிவில்லை. இப்படி காலில் விழுவுறாரு, ஏமாத்துறாருன்னு சொல்லி. ஆக மோடியும் வந்து ஸ்டாலினோட சேர்ந்துக்கிட்டு கொள்ளடிச்சிருக்காரு. அப்படியா? ஆமா. அவர் ஏன் விட்டாரு? அவரு
மோடி ஏன் விட்டாரு? அப்பனா நீங்க அவரு நீங்க சொல்றது பிரகாரம் அப்பனா நீங்க சொல்றது உதயநிதி தூக்கி உள்ள போட்டுருக்கணும். போட்டுருக்கணும். செந்தில் பாலாஜி மாதிரி ஆமா போட்டுருக்கணும். கல்சலியா போடல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டு களவாணி. மோடியும் ஸ்டாலினும் சேர்ந்து கூட்டு களவாணி. அவ்வளவுதான். 2 பேருமே. ஆமா. இவர் பையனை காப்பாத்துக்கு அப்பம் போனாரு, இங்க அப்பனை காப்பாத்துக்கு பையன் போறாரு. என்ன மாதிரி திராவிட ஆட்சி? அதேதான். என்ன மாதிரி மோடி மகான் வந்து பானிபூரி விற்கிற மோடி மகான் வந்து கூட்டு களவாணி உட்காந்துக்கிட்டு நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டு களவாணி. அதையே ஒத்துக்கிறீங்க நீங்க. அப்பனா ஆக மோடியினுடைய சப்போர்ட்ல தான் டாஸ்மாக்ல கொள்ள அடிச்சாங்க. அப்படி மோடி தான் அதுக்கு காரணம். மோடி தான் இந்த டாஸ்மாக்ல கொள்ள அடிக்கிறதுக்கு காரணமா இருந்து உதயநிதியை காப்பாத்துறது மோடி தான். ஆக மோடியை வந்து கைது செய்து உள்ளே தள்ள வேண்டும். உங்க கூட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் சிஎம் டிசிஎம் என்ன சார் பண்றது? சீஃப் மினிஸ்டர், சீஃப் டெப்டி சீஃப் மினிஸ்டர். சரி, அதுதான் இப்ப ஷார்ட்டா சொல்றாங்க சிஎம் டிசிஎம் இருக்கட்டும். அப்போ அதனால என்ன? அப்பனா நீங்க இப்ப நடக்கிற ஊழல் அனைத்தும் மத்தியில் இருக்க பாஜகவோடு கமிஷனுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கமிஷன் சித்திரந்த சாலைக்கும் போது அப்படின்ட்டு ஒத்துக்கிறீங்க. ஆமா, மிக்க நன்றி சார். ரொம்ப டென்ட் அது சப்தஜங்க ரோட்ல இருக்கிற மோடி வீட்டில் இருந்து அந்த விநியோகம் நடக்குது. அதை வந்து இவங்களாம் எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணுறாங்க. உலகத்துக்கே சாராய சப்ளை பண்ணுற யோகி ஆதித்யநாத் போது உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் மூலமாக அடிக்கிற கொள்ளையை எல்லாரும் சேர்ந்து பங்கு போட்டுக்கிறாங்க. அதுக்கும் மோடிக்கு பெரிய பங்கு போகுது, மற்றவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சலாக போகுது. அவ்வளோதான் வித்தியாசம். சரி சார், பொறுத்து பார்ப்போம். 2026 திராவிடர் மாடல் 2.0 வருகிறதா என்பது பார்ப்போம். நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, ஒத்துக்கிட்டீங்க. தமிழகத்தில் நடக்க ஊழல் அனைத்தும் மத்திய அரசுக்கு தெரியும். மத்திய அரசு துறையோடு திராவிட மாடல் ஆட்சியில் ஊழல் செய்கிறார்கள். அப்படின்னா எடப்பாடி சொல்வது போல் தேர்தலுக்கு முன்பு பல அமைச்சர்கள் புயல் செயலுக்கு போவது உறுதி என்று நீங்களே உத்தரவாதம் அளித்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.